புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையாக அனுமதி அளித்துவிட்டு இராணுவத்தினரை வேட்டையாடும் வகையிலும் அரசாங்கம் செயற்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய பீட மகாநாயக தேரரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்னவின் நிலைமை ராணுவ அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் காவல்துறை உத்தியோகத்தர்களுக்கும் எதிர்காலத்தில் ஏற்படலாம் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு நிபந்தனையற்ற வகையில் தாங்கள் செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ராணுவத்தினரை பழிவாங்கும் வகையில் செயற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் தமிழ் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தினர் வேட்டையாடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணுவத்தினரை பாதுகாக்கும் எமது செயற்பாட்டிற்கு மகாநாயக தேரர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ராணுவத்தினரை நெருக்கடிக்குள்ளாக்கும் செயற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வடக்கில் நினைவேந்தலுக்கு முழுமையான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.